நான் அலி அண்ணன் மித்த பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து 10 கிலோமீட்டர் காரைக்குடிக்கு மாரத்தானுக்கு வந்திருந்தோம். இந்த ஓட்டத்தை வந்து எந்த நோக்கத்துக்காண்டி நாங்க ஓடிக்கிறோங்கிறத இப்ப அலி அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. இளையாங்குடில இருந்து நாங்க ஒரு டீமா வந்து இந்த மாரத்தான்ல கலந்துக்கிட்டோம். இந்த மாரத்தான்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கும் என்னுடைய இந்த டீமுக்கு வாய்ப்பளித்த காரைக்குடி மாரத்தான் டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எதுக்கு நாங்கள் ஓடணும் அப்படின்னா, நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியிலேருந்து வர்றேன். இந்த இளையாங்குடியை பற்றிலாக்கு இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. இது கொட்டுறதுக்கான இடம் இல்லாமல் ஊரே குப்பையாக தான் இருக்குது. இந்த குப்பையை வந்து எங்களுக்கு சரி பண்ணி தரவும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் இதனால் பல நோய் தொற்றுகள் பரவி அது ரொம்ப மோசமான நிலை. இது சம்மந்தமாக நான் பல மனுக்கள் வந்து அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அது சம்மந்தமான எந்த நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா ஆபத்தான நிலையில் வந்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தால் கூட, ஒரு சின்ன சிகிச்சையாக இருந்தால் கூட அவங்க வந்து சிவகங்கைக்கு வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த குப்பைகளை சரியான முறையில் அகற்றுறதுக்கும், கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கான வழியில் ஏற்படுத்தி தர்றதுக்கும், அதுபோக பார்த்தீங்கன்னாக்க இந்த இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை விரிவுபடுத்தி ஒழுங்கான சிகிச்சை இளையாங்குடியில் அளிக்கணுங்கிறதுக்காக மானாமதுரை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும், மதிப்புக்குரிய காரைக்குடியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும், அதுபோக பார்த்தீங்கன்னாக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் இதன் மூலம் நான் கோரிக்கை வைக்கிறேன். நான் சொன்ன அந்த 3 கோரிக்கைகளை எங்கள் இளையாங்குடி மக்களுக்காக நீங்கள் முழுமையாக போர்க்கால அடிப்படையில் இதை செயல்படுத்தி தரணுங்கிறதுக்காக இந்த ஓட்டத்தின் மூலமாக நான் வந்து இந்த கோரிக்கையை நான் வந்து இந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நான் வைக்கிறேன். நன்றி.